சென்னை ஆட்சியர் அலுவலகம் அருகில் போராடிய இடைநிலை ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பெண் ஆசிரியர் ஒருவருக்கு கையில் காயமடைந்து ரத்தம் வெளியேறியதால் அங்கு பரபரப்பு நிகழ்கிறது. சென்னை ஆட்சியர் அலுவலகம் அருகில் போராடிய இடைநிலை பதிவகுப்பு ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் பெண் ஆசிரியர் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டு ரத்தம் வெளியேறியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இடைநிலை பதிவகுப்பு ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் கோரி கடந்த சில நாட்களாக போராடி வந்த நிலையில் தற்போது அவர்கள் சென்னை ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட போது குண்டுக்கட்டாக அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பெண் ஆசிரியர் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டு ரத்தம் வெளியேறியதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. சென்னை ஆட்சியர் அலுவலகம் அருகில் போராடிய இடைநிலை பதிவகுப்பு ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் லட்சுமணன். லட்சுமணன், வணக்கம். அங்கு பெண் ஆசிரியர் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்கு தற்போது எத்தகைய சூழல் நிலவுகிறது? ஆசிரியர்கள் தற்போது எங்கிருக்கிறார்கள்? விரிவான விவரம். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என இடைநிலை ஆசிரியர்கள் இன்று 8வது நாளாக சென்னையில் பல்வேறு இடங்களில் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இன்று காலை 11 மணி முதல் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்துள்ள இந்த ஆசிரியர்கள் பொறுத்தவரையிலே தற்போது போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என கடந்த 7 நாட்களாக சென்னையில் உள்ள பல்வேறு இடங்கள், அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், வட்டார கல்வி அலுவலகம், டிடி அலுவலகம் என பல்வேறு முக்கிய கல்வி அலுவலகம் முன்பு தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் இன்று 8வது நாளாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்புதான் இந்த இடைநிலை ஆசிரியர்கள் சமவேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி 8வது நாளாக இந்த போராட்டமானது இன்று காலை 11 மணிக்கு தொடங்கியது. 11 மணிக்கு தொடங்கிய இந்த போராட்டத்தில் 1000த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்புகளையும் தெரிவித்து வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இந்த ஆசிரியர்களை வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் தற்போது கைது செய்து வந்த நிலையில் திடீரென ஒரு பெண் ஆசிரியர் மீது போலீசார் வலுக்கட்டாயமாக தாக்கியதில் அவருக்கு கை காயமடைந்து ரத்தம் சொட்ட சொட்ட அவர்களை பேருந்தில் ஏற்றக்கூடிய காட்சிகள் முழுவதும் நாம் திரையில் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தடியடி நடத்திதான் இந்த போலீசார் இந்த ஆசிரியர்களை கைது செய்து வருவதாகவும் இதனால் பல்வேறு பாதிப்புகளை நாங்கள் எதிர்கொள்வோம் என பெண் ஆசிரியர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் 7 நாட்களாக தொடர்ந்து கைது செய்ய மேற்கொள்ளப்பட்ட வரும் நிலையில் தற்போது 8வது நாளாக இந்த கைது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த ஆசிரியர்களை கைது செய்து சென்னையில் உள்ள பல்வேறு சமுதாய நலக்கூடம் மற்றும் தனியார் மண்டபங்களில் அடைத்து வைத்து அவர்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதிகள், அதாவது குடிநீரோ உணவோ கல்வியறிவோ எந்த ஒரு அடிப்படை வசதிகளுமே செய்து தராமல் அவர்களை மிகவும் பல்வேறு இன்னல்களை எதிர்கொள்ளும் விதமாக தான் காவல்துறையினர் நடத்தி வருவதாகவும் குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. அந்த வகையில் போராட்டத்தில் ஈடுபட்டக்கூடிய இந்த ஆசிரியர்கள் பொறுத்தவரையுமே தற்பொழுது 400க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் மேலும் இன்னும் 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் போராட்டங்களை மேற்கொண்டுதான் வருகிறார்கள். குறிப்பாக அந்த மாவட்ட ஆட்சியர் சாலை முழுவதுமே சாலையோரம் இந்த பேரிகார்டுகள் வைத்து அவர்களுக்கான தனி இடமானது கடந்த ஒரு அந்த இடங்களில் சாலையில் அமர்ந்து இந்த ஆசிரியர்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். மேலும் சாலையில் படுத்து உறங்கி மேலும் இந்த நாங்கள் ஈந்திருக்க மாட்டோம், எங்களுக்கு இந்த சமவேலைக்கு சம ஊதியம் வழங்கினால் மட்டுமே எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் கைவிடுவோம் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதற்கான பேச்சுவார்த்தை, அதாவது இந்த ஆசிரியர்களுக்கான பேச்சுவார்த்தையானது இன்று அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற நிலையில் பேச்சுவார்த்தை இதற்கான முடிவானது எட்டப்படாதது இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெறும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் ஜனவரி 6ஆம் தேதி, அதாவது 4 நாட்களில் பார்த்தோம் என்றால் சென்னையில் உள்ள டிடி வளாகத்தில் தொடர் உண்ணாநிலை போராட்டமானது மேற்கொள்ள இருப்பதாக தற்போது ஜியாட்ஜி அமைச்சர் தெரிவித்துள்ளார்கள். இது மட்டுமல்லாமல் இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக பல்வேறு ஆசிரியர் சங்கத்தினர் இணைந்து போராட்டங்களை மேற்கொள்ள இருப்பதாகவும் மேலும் உங்களுடைய கோரிக்கை, அதாவது சமவேலைக்கு என்ற கோரிக்கையை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என இந்த ஆசிரியர்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. அதனை நிறைவேற்றவில்லை என்றால் என்னுடைய போராட்டம் அடுத்த கட்டமாக இன்னும் தீவிரமாக இருக்கும். உண்ணாநிலை போராட்டம் மேலும் சாகும் வரை போராட்டமானது இருக்கக்கூடும் என தற்போது ஆசிரியர் சங்கம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த ஆசிரியர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக அவருடைய குழந்தைகள், அதாவது ஆசிரியர்களோட குழந்தைகள் முழுவதுமே களத்தில் இறங்கி போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளார்கள். அந்த குழந்தைகளுமே காவல்துறை தொடர்ந்து கைது செய்துதான் வருகிறார்கள். குறிப்பாக இந்த கைது நடவடிக்கையை பொறுத்தவரையுமே தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதால் நாங்கள் அடுத்தபடி கைதாக மாட்டோம், எங்களை உயிரை நாங்கள் மாற்றிக்கொள்வது கூட நாங்கள் தயாராக உள்ளோம் என பல்வேறு இன்னல்கள் எதிர்கொண்டு வரும் இந்த ஆசிரியர்கள் தன்னுடைய கருத்துக்களை தைரியமாக தெரிவித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்.
The person you are speaking with வீடியோ எடுங்க அவங்க பேசுறது